எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கேட்டுக்கொண்டிருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம். இந்நிகழ்ச்சி ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் நான் உங்கள் சகி ரேவதி. இன்னைக்கு ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில மாதவிடாய் பிரச்சனைகள் குறித்து விளக்கம் அளிக்க நமது நிலையத்திற்கு வருகை தந்திருக்காங்க புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் மகப்பேறு மற்றும் மகளிர் மருத்துவத்துறையின் இணை பேராசிரியர் டாக்டர் சுஜீந்திரா இளமுருகன் அவர்கள். வணக்கம் டாக்டர். ஆர்ஜி ரேவதிக்கு என்னுடைய வணக்கம். ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியுடைய நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். டாக்டர், முதல் கேள்வியே சாதாரண மாதவிடாய் சுழற்சி அப்படின்றது எத்தனை நாட்களுக்கு ஒரு முறை வரணும்? ஓகே, மாதவிடாய் சுழற்சி. ஸோ அந்த சைக்கிள் பற்றி கேட்குறீங்க. ஸோ நார்மலாக மென்ஸ்ட்ரல் சைக்கிள், அதை மாதவிடாய் சைக்கிள்ன்றது நம்ம மந்த்லி மாதவிடாய், அதனால தான் மந்த்லி சொல்கிறோம் இல்லையா. ஸோ அது 30 டேஸ்ன்னு இல்லாமல் நார்மலாக நாங்கள் நார்மல் சைக்கிள்னு பார்த்தீங்கன்னா 28 டேஸ். ஓகேங்களா? பட் எல்லாருக்குமே 28 டேஸ்ன்றது கரெக்டாக இருக்காது. நமக்கே ஒரு பெண்மணியுமே பார்த்தீங்கன்னா ஒரு மாதம் 28ன்னு இருக்கும், அடுத்த மந்த்து 29, ப்ரீவியஸ் மந்த் 26, அந்த மாதிரி ஒரு 1 or 2 டேஸ் முன்ன பின்ன இருக்கலாம். ஸோ எனிதிங் பிட்வீன் 25 to 35 டேஸ் நார்மல். ஓகே, இப்போ இந்த பீரியட்ஸ் எத்தனை நாட்கள் நீட்டிக்கலாம்? ஒரு 5 to 6 டேஸா? ஸோ ஒரு மந்த்துமே அந்த பீரியட் சைக்கிள்ஸ் வரும்போது 5 to 7 டேஸ் நார்மல் ப்ளீடிங்கான டைம். ஓகே, இப்போ எந்த வயதில் மாதவிடாய் நிற்பது, மெனோபாஸ், அப்படி அது இயல்பான விஷயமா இருக்குது? ஓகே, நார்மலாக மாதவிடாய் நிற்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக இப்போ நம்மளுடைய விமனுடைய மெனோபாஸ் டேட் கொஞ்சம் தள்ளி போயிருக்கு. நார்மலாக ஒரு 45, 48ல் மெனோபாஸ், சம்டைம்ஸ் 50, 53, அது ஆவரேஜ். பட் எல்லாருக்குமே எந்த வயசுக்கு மேலே நம்ம பயப்பட தேவையில்லை அப்படின்னா ஒரு 45 இயர்ஸ்க்கு மேலே நீங்கள் அதை பற்றி ஒன்றும் பெருசாக படுத்திக்க தேவையில்லை. ஏன்னா 45 இயர்ஸ்க்கு மேலே நின்றுச்சு அப்படின்னா அது நார்மல் தான். சில பேருக்கு 45 நம்ம சொல்கிறோம், பட் 40க்கு மேலே கூட பெரும்பாலான பெண்கள் கம்ப்ளைண்ட் பண்ணுறது என்னென்னா 6 months ஒன்ஸு நினச்சா வருது, இல்லாட்டி இருக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு. பட் அதுவுமே நார்மல் தான். இப்போது டெய்லியுமே மந்த்லி சைக்கிள்ஸ் ஆல் ஆஃப் அ சடன் ஒரு மந்த் வராது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது இல்லையா. ஸோ மந்த்லி 30 days once or 28 days once வந்துட்டுருக்க சைக்கிள் ஒரு டுவர்ட்ஸ் பர்டிகுலர் ஏஜ், லைக் ஒரு 40 வயசுக்கு மேலே ஒன்ஸ் இன் 2 months, அடுத்தது ஒன்ஸ் இன் 3 months, சப்சிக்வெண்ட்லி ஒரு 6 மாதத்துக்கு ஒரு தடவை அந்த மாதிரி தான் நிற்கும். ஸோ இர்ரெகுலாரிட்டி ஆஃப் சைக்கிள் கொஞ்சம் தள்ளி வர்றது ஒரு 40 வயசுக்கு மேலேயே அது நார்மல் தான். அது பயப்பட வேண்டாம், பயப்பட தேவையில்லை. ஏன்னா சில பேருக்கு 1 year நின்றுட்டு மறுபடியும் 1 year கழிச்சு வருது, 2 years. நாங்கள் எங்களுடைய மாதவிடாய் நிற்கிறதுக்கான கால அவகாசம் எவ்வளோ எடுத்துப்போம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 1 year. ஸோ 1 year வரைக்கும் ஒருத்தவங்களுக்கு பீரியட்ஸ் வரவே இல்லை அப்படின்னா எங்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு மாதவிடாய் நின்றுடுச்சு அப்படின்றது தான் எங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ சாதாரணமாக மாதவிடாய் நின்னதுக்கப்புறம் திரும்ப மாதவிடாய் வருது அப்படின்னா வேறு ஏதாவது சில பிரச்சனைகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. சில டைம் கர்ப்பப்பையில் சத வளர்ச்சி கொஞ்சம் கூட இருக்கிறதுனால வரலாம். கர்ப்பப்பை வாயில் சில புண் இருக்கிறதுனால வரலாம். இதில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, ஒரு 45 50 வயசு இருக்கிறவங்களோ ரொம்ப நாளாக அவங்களுக்கு கொஞ்சம் இரெகுலராக வந்திருக்கும், ஆல்மோஸ்ட் அதுக்கப்புறம் ஒரு 1 year வராமலே இருந்திருக்கும். ஸோ பை தென் அவங்களுடைய யூட்ரஸ் நல்லா சுருங்கி மாதவிடாய் காலம் நின்னதுக்கான அறிகுறி எல்லாமே இருந்திருக்கும். பட் ஆஃப்டர் 1 year, ஒரு வருஷமோ 1, 2, சில பேருக்கு ஒரு 3-4 years கழிச்சு கூட திடீர்னு ஒரு தடவை ப்ளீடிங் வரும். ஸோ அப்படி இருக்கும் போது ஏதோ ஒரு ரீசன்னால அந்த ஹார்மோன்ஸோ இல்லை அந்த கர்ப்பப்பையிலேருந்தோ திருப்பி ப்ளீடிங் வருதுன்னா அது நான் சொன்ன மாதிரி தசை வளர்ச்சி ஜாஸ்தி, இல்லாட்டி கர்ப்பப்பை வாயில் இருக்கிற புண் அறிகுறி இருக்கிறதுனால பெரும்பாலான நேரங்களில் இது புற்றுநோவாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி இருக்கிறதுனால எப்பயுமே 1 yearக்கு மேலே ப்ளீடிங் நின்று 1 yearக்கு மேலே திரும்பி வருது அப்படின்னா நீங்கள் டாக்டர்கிட்ட போயிட்டு அதுக்கான தகுந்த இன்வெஸ்டிகேஷன்லாம் பண்ணிவிட்டு சோதனைகள்லாம் மேற்கொண்டு அதுக்கான வைத்தியத்தை நீங்கள் பார்த்துக்கிறது நல்லது. ஓகே டாக்டர், இப்போது மெனோபாஸ் ஆனதுக்கு அப்புறமா கூட பீரியட்ஸ் வரல அப்படின்னாலும் அந்த ஸ்டொமக் பெயின், கை கால் வலி அதெல்லாம் இருக்கிறது இல்லையா? ஸோ அது நார்மலா இல்லை அது வேற ஏதாவது பிரச்சனை தருமா? இல்லை, அதே மாதிரி ஸ்டொமக் பெயின், அடிவயிறு ரொம்ப வலிக்குது, பட் பீரியட்ஸ் வரல, பட் அதே மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி. கரெக்ட். அது பெரும்பாலான நேரங்களில் கொஞ்சம் பருமனாக இருக்கிறவங்க ஒரு 35 years, 38, 40 years அந்த ஏஜ்
பட்டவங்களே வந்து நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணுறது உண்டு. அதாவது மந்த்லி பீரியட்ஸ் வந்து இன்னைக்கு வந்திருக்கணும், 30 நாள் ஆயிடுச்சு, இன்னைக்கு வந்திருக்க வேண்டியது, பட் ஆனால் ப்ளீடிங் ஆகலை, பட் பெயின் மட்டும் இருக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம் என்ன ஆகும்னா நம்மளுடைய சைக்ளிக்கல் ப்ளீடிங், அந்த மென்ஸ்ட்ரல் சைக்கிள் வந்து மாதவிடாய் கரெக்டாக மாதம் ஒரு முறை சரியாக வரணும் அப்படின்னா நம்ம உடம்புல இருக்கிற ஹார்மோன்ஸ் ஈஸ்ட்ரோஜன் ப்ரொஜெஸ்ட்ரான் 2 விதமான ஹார்மோன் சொல்லுவோம். ஸோ இந்த 2 ஹார்மோன்ஸுமே சரியான ஒரு ஒத்துழைப்பு கொடுத்து அது கரெக்டான லெவலில் இருந்ததுனா தான் நம்மளுக்கு கரெக்டான மாதவிடாய் மந்த்லி ஒன்ஸ் வரும். ஸோ இந்த ஹார்மோன் லெவல்ஸ் வந்து கொஞ்சம் பின்ன இருக்கும் போது அந்த மந்த்லி பீரியட்ஸ்ன்றது கரெக்டாக வராது. இதுக்கான பல காரணங்கள் இருக்கலாம். சில டைம் வந்து பருமனாக இருக்கிறதே வந்து ஈஸ்ட்ரோஜன் லெவல்ஸ் ஹையாக இருக்கும், ஸோ அதனால் வராது. வேறு சில ப்ராப்ளம்ஸ் லைக் தைராய்டு இஷ்யூஸ் இருக்கலாம், இல்லை கர்ப்பப்பையில் முட்டைப்பையில் நீர்க்கட்டிகள் இருக்கிறது. ஸோ இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள்னால ஹார்மோன் லெவல்ஸ் வந்து பேலன்ஸ்டாக இல்லாமல் அவங்களுக்கு பீரியட்ஸ் வராமல் இருக்கலாம். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த டைம் யூட்ரஸ் வந்து அந்த டைம் ஷெட் ஆகணும் அப்படின்னா அது உள்ளே இருக்கிற அந்த தசை கரெக்டாக அந்த 28 டேஸோ இல்லை 30 டேஸ்க்கு அப்புறம் அது அவ்வளோ தூரம் வளர்ந்த தசை வந்து வெளியே வர்றது தான் நம்மளுக்கு ப்ளீடிங்காக வெளியே தெரியுது. ஸோ ஆட்டோமேட்டிக்லி அதோடைய சைக்கிளுக்கு அது ரெடியாக இருக்குது. பட் ஃப்ரம் அபவ் நம்ம பிரெயின்லேருந்து அந்த சிக்னல்ஸ் வந்து கரெக்டாக வர மாட்டேங்குது பிகாஸ் ஆஃப் ஆல் அதர் ப்ராப்ளம்ஸ், நான் சொன்ன மாதிரி ஹார்மோன் இம்பேலன்ஸ்னால. ஸோ அப்படி இருக்கும்போது லோக்கலாக இருக்கிற டிஷ்யூஸ் வந்து உடைய நர்வ் சிக்னல்ஸ் அந்த உணர்ச்சி இருக்கிறதுனால பெயின் இருக்கும், பட் ப்ளீடிங்காக அது வெளியே தெரியாது. ஸோ இட் இஸ் அனதர் மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் அதே சைக்கிள் தான். அதாவது வலியும் நமக்கு பீரியட்ஸ் வர்றதுக்கான அறிகுறி. அதாவது ஒரு மாதம் வந்து சில டைம் கொஞ்சம் இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கிறவங்க, இப்போ நம்ம வந்து டிசம்பர் மந்தில் இருக்கிறோன்னா நவம்பரில் நல்லா ப்ளீடிங் ஆகியிருக்கும். ஸோ டிசம்பரில் வெறும் பெயின் தான் இருக்கும், ப்ளீடிங் அவ்வளோவா இருக்காது. அப்புறம் ஜனவரியில் நல்லா ப்ளீடிங். ஸோ இதுவுமே இன்னொரு மேனிஃபெஸ்டேஷன் தான். ஸோ கொஞ்சம் பெயின் தான் இருக்குது, அடிக்கடி இந்த மாதிரியான அறிகுறி வரலை, வருஷத்தில் ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் தான் நம்மளுக்கு அந்த மாதிரி பீரியட்ஸ் தள்ளி போகுது, மற்றபடி எதுவும் பிரச்சனை இல்லை அப்படின்னா அது ஒரு பெரிய பாதிப்பாக நம்ம எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. பட் மந்த்லி இது மட்டுமே ப்ராப்ளமாக இருக்குது, ப்ளீடிங் சரியாக வர மாட்டேங்குதுன்னா அவங்க பார்த்துக்கிறது நல்லது. ஓகே டாக்டர், இப்போ ஒரு வருஷத்தில் இத்தனை மாதம் பீரியட்ஸ் வரல அப்படின்னா எத்தனை மாதம் வராமல் இருந்தால் நம்ம இந்த டைமில் கண்டிப்பாக டாக்டரை பார்த்தே ஆகணும்னா அது எத்தனை மந்த்ஸ் வராமல் இருந்தால் அந்த மாதிரி பார்க்கலாம்? அந்த மாதிரி நம்ம குறிப்பிட்டு சொல்ல முடியாது. ஏன்னா சில பேருக்கு 3 months 4 months ஒன்ஸ் தான் எனக்கு பீரியட்ஸ் ஆகும் அப்படி சொல்கிறாங்க இல்லையா? ஆமாம், அதாவது நான் நார்மலாக சொன்ன மாதிரி 35 டேஸ் வரைக்கும் ஒரு சைக்கிள் வந்து நார்மல். 35 டேஸ்க்கு மேலே தள்ளி போகுதுனாலே அவங்களுக்கு சம்வேர் அந்த மென்ஸ்ட்ரல் சைக்கிளில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு தான் அர்த்தம். ஆனால் அதுக்கான காரணங்கள் இப்போ ஒரு தடவை அவங்களுக்கு தள்ளி போகுதுனாலே அவங்க ஒன்ஸ் போய் எதனால் அந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு காரணத்தை அறிஞ்சிக்கிறது நல்லது. ஸோ அப்போ அதுக்கான காரணங்கள் நம்ம பார்த்தோம்னா இப்போ ஏதாவது ப்ராப்ளம் வேறு ஹார்மோன் ப்ராப்ளம்ஸ் இருக்கா, தைராய்டு ப்ராப்ளம் இருக்கா, சார் நம்ம செக் பண்ணியாச்சா, அதுவும் நார்மல். அடுத்தது பருமன் ஜாஸ்தியாக இருக்காங்களா, வெயிட் வந்து ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுறாங்களா, ரொம்ப ஒபிசிட்டி எதுவும் இல்லை அப்படின்னா அது ஓகேனா அது ஓகே. இல்லை சோவையாக இருக்காங்களா, அதனால் ப்ளீடிங் வராமல் இருக்கா. ஸோ அதுக்கான காரணங்கள் பல இருக்கலாம். இப்போ எல்லா காரணத்தையும் நம்ம பார்த்தாச்சு, ஆனால் அதுக்கப்புறமும் நம்மளுக்கு ஒன்றும் பெருசாக வித்தியாசம் தெரியல. பட் நம்மளுடைய சைக்கிள்ஸ் வந்து ஒன்ஸ் இன் 45 டேஸ் தான் வருது. பட் எவ்ரி மந்த் ஒன்ஸ் இன் 45 டேஸ் கரெக்டாக வந்துடுது அப்படின்னா அது கூட ரெகுலர் தான். அதையுமே நம்ம ரெகுலராகவே எடுத்துக்கலாம், புரியுதுங்களா? ஸோ அப்போது ஒருத்தவங்களுக்கு வந்து இர்ரெகுலராக இருக்குதுன்னா 45 டேஸ் இர்ரெகுலராக இருந்தால் அது ஓகே, 3 months இர்ரெகுலராக இருந்தால் அது தப்பு அப்படின்னு நம்ம கரெக்டாக செக்ரிகேட் பண்ணி சொல்ல முடியாது. ஒரு தடவை நம்ம எவாலுவேஷன் பண்ணி நம்மளுக்கான என்னென்ன ரீசன்ஸ் வந்து தள்ளி போகிறதுக்கான ரீசன்ஸ் இருக்கோ எல்லாத்தையுமே நம்ம ரூல் அவுட் பண்ணிட்டோம், அந்த இஷ்யூஸ்லாம் நம்மளுக்கு இல்லை அப்படின்னும் போது நம்ம தள்ளி வருது அப்படின்னா அது ஓகே, அண்டர்ஸ்டாண்டபிள், ஆக்செப்ட் பண்ணிக்கலாம். தள்ளி கூட தானாகவே வந்துடுற வரைக்குமே இட் இஸ் ஓகே தான். நம்ம ஒரு முறையும் மாத்திரை போட்டு தான் அதை வர வைக்கிறோம் அப்படின்னா அப்போ நம்ம இன்னும் கொஞ்சமே அதை கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பார்த்துக்கணுன்றது பெட்டர். சரி, ஓகே. இப்போ மாத்திரை பற்றி சொன்னீங்க. ஸோ இர்ரெகுலராக இருக்குன்றதுனால நிறைய பேர் மாத்திரை யூஸ் பண்ணி பீரியட்ஸ் வர வைக்கிறாங்க. ஸோ அது வந்து சேஃபாக இல்லை அதனால நிறைய சைடு எஃபெக்ட்ஸ் வரும் அப்படின்ற மாதிரி இருக்கா? இப்போ நம்மளுக்கு இது வந்து டோட்டலாகவே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மென்ஸ்ட்ரல் சைக்கிள்ன்றது ஒரு ஹார்மோன் ரெகுலேட்டட் மெக்கானிசம் தான். அப்போ அது நிறுத்தணுன்னாலும் சரி இல்லை நார்மலாக வர வைக்கணுன்னாலும் சரி நான் பாடியில் இருக்கிற ஹார்மோன்ஸை வந்து ரெகுலரைஸ் பண்ணால் தான் சரி வரும், சரிங்களா? அப்படி இருக்கும்போது
அதை நான் வந்து ஒரு ஹார்மோன் டேப்லெட் இல்லாமல் அதை நான் சரிப்படுத்த முடியாது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக இப்போ எங்ககிட்டயுமே பேஷண்ட்ஸ் வந்தாங்கன்னா ப்ளீடிங் ஜாஸ்தி இருக்கிற பேஷண்ட்ஸ்க்கு வந்து இனிஷியலாக நாங்கள் வந்து ஹார்மோன்ஸ் இல்லாத சில மாத்திரைகள் யூஸ் பண்ணி பார்ப்போம். அதுக்கு அவங்க ரெஸ்பாண்ட் ஆகாத பட்சத்தில் நம்ம ஹார்மோன் டேப்லெட்ஸ் தான் யூஸ் பண்ணணும். ஸோ அது வேறு வழி கிடையாது. பட் இதுவே வாடிக்கையாக ஆகிடக்கூடாது. ஸோ இப்போ வந்து ஒரு 20-25 வயது பெண்மணி வந்து ஒரு 80 கிலோ 90 கிலோ இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு சைக்கிள்ஸ் வந்து ரெகுலராக வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ இனிஷியலாக அவங்களுக்கு ப்ளீடிங் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, என்னால் முடியல அப்படின்னு வரும்போது நாங்கள் ஹார்மோன் டேப்லெட்ஸ் கொடுத்து ரெகுலரைஸ் பண்ணுவோம். பட் எவ்வளோ நாளைக்கு கொடுக்கலாம் அப்படின்னா ஒரு 3 to 6 மாத கால அவகாசம் வரைக்கும் நம்ம கொடுக்கலாம். பட் அதுக்குள்ளார அவங்க தன்னை வந்து கொஞ்சம் ஹெல்த்தியாக ஆக்கிக்கிறதுக்கு வெயிட் ரெடியூஸ் பண்ணுறது, ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல், வாக்கிங், ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, இதெல்லாம் அவங்க வந்து அவங்களுடைய வாழ்க்கை முறையில் வந்து அவங்க கடைபிடிக்கிறது நல்லது. ஸோ மாத்திரை மட்டுமே ட்ரீட்மெண்ட் கிடையாது. அப்படி மாத்திரை ஹார்மோன் டேப்லெட்ஸ் யூஸ் பண்ணுறதும் தப்பு கிடையாது. குறைந்த நாட்களுக்கு தேவையான அளவுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதுதான் ஒரே வழி, தப்பு ஒன்றும் இல்லை. ஓகே, இப்போ வந்து புதுசாக வயசுக்கு வந்த பெண்கள் ஒரு சிலருக்கு வந்து ஒரு வருஷம் 2 வருஷத்துலேயே வந்து இர்ரெகுலர் பீரியட்ஸ் வந்துடுது. ஸோ அதுக்கான ரீசன்ஸ்லாம் என்னவா இருக்கும் டாக்டர்? நம்மளுடைய எண்ணமே அதில் வந்து தவறுன்னு சொல்லுவேன். புதுசாக வயசுக்கு வந்த பெண்கள் வந்து ஒரு வருஷத்துல இர்ரெகுலர் சைக்கிள்ஸ் வரலை, அவங்களுக்கு ஒரு 2-3 வருஷம் வரைக்கும் சைக்கிள்ஸ் இர்ரெகுலராக தான் இருக்கும். அதுதான் நார்மல். ஓகேங்களா? ஸோ எதனால் அப்படின்னா திரும்பியுமே இட் இஸ் ஜஸ்ட் நம்மளுடைய பிரெயினில் இருக்கிற ஹைப்போதலாமஸ் பிட்யூட்ரின்ற ஒரு பகுதி, அடுத்தது யூட்ரஸ், அப்புறம் ஓவரி. இது வந்து HPOA ஆக்சிஸ்ன்னு சொல்லுவோம், ஹைப்போதலாமோ பிட்யூட்ரி ஓவேரியன் ஆக்சிஸ். அதாவது பிரெயின் வந்து ஓவரியில் அதோடைய இம்பல்ஸை கொடுக்கணும், அதோடைய ஆதிக்கத்தை செலுத்தணும். அதுக்கப்புறம் தான் யூட்ரஸ் வந்து அதுக்கான ரெஸ்பான்ஸ் கொடுத்துட்டு அது வந்து சரியாக இயங்கும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ பெரும்பாலான இப்போ முன்னாடிலாம் வந்து ஏஜ் அட்டன் பண்ணுற ஆவரேஜ் ஏஜ்ன்னு பார்த்தீங்கன்னா அரவுண்ட் 15 to 16 அந்த ஏஜில் தான் எல்லோரும் அட்டன் பண்ணுவாங்க, அரவுண்ட் 9th standard 10th standard அந்த டைம். பட் இப்போலாம் பார்த்தீங்கன்னா வெரி ரேர். நம்ம ஒரு 10% தான் வந்து முன்னாடி காலத்தில் வந்து 10% தான் அந்த 6th 7th 8th ஸ்டாண்டர்டுக்கு மேலே போயிடுச்சுன்னா வருவாங்களா மாட்டாங்களா, அதுதான் கரெக்ட் ஏஜ் இல்லையா? ஆமாம், 8th 9thன்றது ஒரு ஓகே கரெக்ட். பட் ஈவன் 10th வரைக்குமே இட் வாஸ் லைக் ஈவன் டில் 14-15 இயர்ஸ் இட் இஸ் ரெகுலர். முன்னாடி வந்து அந்த ஏஜ் தான் வந்து நார்மல் ஏஜாக இருந்தது. இப்போ வந்து அப்படியே மாறிடுச்சு. முன்னாடி 5வது 6வது படிக்கிறது வந்து ஒரு 10% கிளாஸில் ஒரு 50 பேரில் வந்து 2-3 பேர் தான் ரொம்ப ஏர்லியாக அட்டன் பண்ணுவாங்க. ஆனால் இப்போ வந்து அப்போது நம்மளுடைய இது வந்து நம்ம பிரெயின் அதுக்கான முதிர்ச்சி அடையறதுக்கு முன்னாடியே பசங்க வந்து வயசுக்கு வர்றதுனால ஆக்சிஸ் நான் சொன்னேன் இல்லையா, அந்த ஹைப்போதலாமோ பிட்யூட்ரி ஓவேரியன் சிஸ்டம் அது மெச்சூர் ஆகிறதுக்கு 2-3 இயர்ஸ் டைம் எடுக்கும். ஸோ அது ப்ராப்பராக மெச்சூர் ஆனால் தான் அதோடைய சிக்னல் எவ்வளோ ஈஸ்ட்ரோஜன் ப்ரொடியூஸ் பண்ணணும், எப்போ அது ஹை பீக் ஆகணும், அதுக்கு தகுந்த மாதிரி முட்டை வளர்ச்சி எப்படி இருக்கணுன்ற அந்த சிக்னல் பாத்வே வந்து கரெக்டாக மெச்சூர் ஆகி செட் ஆகிறதுக்கே 2-3 இயர்ஸ் ஆகும். ஸோ ஈவன் ஆஃப்டர் ஒரு 15-16 இயர்ஸ்க்கு மேலே இர்ரெகுலராக அவங்களுக்கு இருக்குது அப்படின்னா நம்ம அதுக்கான வைத்தியம் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ரெகுலராக இருக்குன்னா அதை பற்றி ரொம்ப பயப்பட தேவையில்லை. பட் அகெயின் நான் சொன்னது அது எதனால் அப்படின்றத பார்த்துக்கணும். ரத்த சோகை இருக்கா, ரொம்ப குண்டாக இருக்காங்களா பசங்க, அதே மாதிரி உடற்பயிற்சி எதுவுமே இல்லாமல் வெயிட் ஜாஸ்தி கெயின் பண்ணுற மாதிரி இருக்கா, தைராய்டு ப்ராப்ளம்ஸ் இருக்கான்றது நம்ம செக் பண்ணிக்கணும். ஓகே டாக்டர், இப்போ அதிகப்படியான ரத்தப்போக்கு ஹெவி ப்ளீடிங் இருக்குன்னா ஸோ அதுக்கு என்ன காரணமாக இருக்கும்? எந்த சின்ன பசங்களில் கேட்குறீங்க? இப்போ நார்மலாகவே இப்போ ஒரு ப்ளீடிங் வந்து நார்மலாக இல்லாமல் கொஞ்சம் ஹெவியாக இருக்குது அப்படின்னாலே தொடர்ந்து கண்டினியூஸாக ஒரு 10 days வருது, இல்லை ஹெவி ஃப்ளோ இருக்குது. ஸோ இதுக்கு வந்து நார்மலாக இல்லை இப்போது நீங்கள் சொல்கிற மாதிரி 1 month இப்படி 1 month அப்படின்னா ஓகே. பட் ஒவ்வொரு மந்த்துமே இந்த ஹெவி ஃப்ளோ இருக்குது அப்படின்னாலே அது என்ன மாதிரி பிரச்சனையாக இருக்கும்? ஹெவி ஃப்ளோ வந்து நம்ம லைக்
இதுதான் பிரச்சனை அப்படின்றது ஜென்ரலைஸ்டாக சொல்ல முடியாது. எந்த மாதிரி மக்கள் அப்படின்றத பொறுத்து இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சின்ன குழந்தைங்க ஒரு 20 வயசுக்குள்ளார ஏஜ் அட்டன் பண்ணி அந்த 17-18 அந்த ஏஜ்குள்ளார வர பெண்கள் பார்த்திங்கன்னா முக்கால்வாசி நேரங்களில் வந்து அவங்களுக்கு அந்த மெச்சூரிட்டி அட்டைன் பண்ணாததுனால இர்ரெகுலராக இருக்கலாம். இந்த மெச்சூரிட்டி அட்டைன் பண்ணாததுனால நாங்கள் முட்டைப்பையிலேருந்து கரெக்டாக அந்த முட்டை வளர்ச்சி இருக்காது. ஸோ அப்போ ஹார்மோன் இம்பேலன்ஸ்னால அவங்களுக்கு கொஞ்சம் ப்ளீடிங் ஜாஸ்தி இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை ரெகுலரைஸ் பண்ணுறதுக்காக ஹார்மோன் டேப்லெட் சம்டைம்ஸ் கொடுத்து நாங்கள் ரெகுலரைஸ் பண்ணுவோம். ஸோ 16-17 இயர்ஸ் அந்த மாதிரி. ரொம்ப ஏர்லியாக ஒரு 12-13 வயசுலேயே வந்து பீரியட்ஸ் வர மாட்டேங்குது, வந்ததுன்னா ரொம்ப ஜாஸ்தி போகுது, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் டேப்லெட்ஸ் ஹார்மோன்ஸ் இல்லாத டேப்லெட்ஸ் மாதிரி கொடுத்து சரி பண்ணலாம். ஸோ இது வந்து சின்ன பசங்களுக்கு less than 20. இதே நம்ம வந்து ஒரு 35-40 அந்த ஏஜ் குரூப் அப்படின்னு கன்சிடர் பண்ணோம்னா கர்ப்பப்பையில் கட்டி சொல்லிட்டு நிறைய பேர் ஸ்கேன் பண்ணோம், கர்ப்பப்பையில் கட்டின்னு சொன்னாங்க அப்படின்னு வந்து சொல்கிறது உண்டு. ஸோ இது வந்து நாங்கள் ஃபைப்ராய்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ ஃபைப்ராய்ட்ஸ் வந்து அந்த கர்ப்பப்பையில் சில தசைகள் வந்து வீக்கம் அடைஞ்சு அது கட்டி மாதிரி உருவாகுது. ஸோ அந்த கட்டிகள் இருக்கிறதுனால அந்த கர்ப்பப்பை கரெக்டாக ப்ளீடிங்க்கு அப்புறம் அது நல்லா சுருங்கி அந்த ப்ளீடிங் ஸ்டாப் ஆகிறதுக்கு உதவாமல் அந்த கட்டினால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ப்ளீடிங் இருக்கிறது தான் ஃபைப்ராய்ட்ஸ்னால். ஸோ ஃபைப்ராய்ட்ஸ்னால் அந்த ப்ராப்ளம் இருக்கலாம், அந்த மாதிரி ப்ளீடிங் ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம். ஸோ ஏஜை பொறுத்து நம்ம என்ன ப்ராப்ளம் அப்படின்றது நம்ம ஆராயலாம். அந்த ஏஜ்க்கு ஏற்ற மாதிரி என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்து சொல்யூஷன் சொல்றது. ஓகே டாக்டர். ஸோ இது வந்து கேன்சர் கட்டிகளாக மாறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? ஃபைப்ராய்ட்ஸ். ஓகே. இப்போ ஃபைப்ராய்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா அது வந்து கர்ப்பப்பையிலேருந்து வர கர்ப்பப்பையுடைய தசை இருக்கு இல்லையா, அந்த தசை வந்து வீக்கம் அடையிறதுனால வர ஃபைப்ராய்ட்ஸ். இது ரொம்ப ரேர், ரொம்ப ரொம்ப ரேர். அதாவது 1000 இல்லை 10,000 ஒருத்தவங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அது வந்து கேன்சர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுவும் பெரும்பாலான நேரங்களில் வந்து ஒரு 55-60 வயசு வரைக்குமே அந்த ஃபைப்ராய்ட்ஸ் இருந்துகிட்டே இருந்தால் தான் அது வந்து கேன்சர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எதனால் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஃபைப்ராய்ட்ஸ் ஜென்ரலாக வந்து பெருசாக வளர்றது வந்து ஈஸ்ட்ரோஜன் ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோன் இருக்கிறதுனால தான். ஸோ அப்படி இருக்கும்போது மாதவிடாய் காலம் முடிவடைந்ததுக்கப்புறம் ஈஸ்ட்ரோஜன் அண்ட் ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோன்ஸ் வந்து ரொம்ப கம்மியாயிடும் நம்மளுடைய சிஸ்டமில். அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஃபைப்ராய்ட்ஸ் வந்து சுருங்கிடும். ஸோ அதுக்கான அது வளர்கிறதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப கம்மின்றதுனால ஃபைப்ராய்ட்ஸோடைய ப்ராப்ளம் வந்து ஜென்ரலாக மாதவிடாய் காலம் நின்னதுக்கப்புறம் ஃபைப்ராய்ட்ஸ் வந்து கம்மியாயிடும். ஏற்கனவே ஃபைப்ராய்ட்ஸ் இருக்குது, ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொன்னவங்களுக்கெல்லாம் கூட ஒரு 1 or 2 இயர்ஸ் வெயிட் பண்ணுங்க, இதுலேயே நம்ம டேப்லெட்ஸ்லேயே நம்ம சரி பண்ண முடிஞ்சதுன்னா மோஸ்ட்டாக மெனோபாஸ்க்கு அப்புறம் வந்து அது சுருங்கிடும், உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் நிறைய இருக்காது அப்படின்றத நாங்கள் நார்மலாக அட்வைஸ் பண்ணுறது. ஸோ அதனால் நம்ம பெரும்பாலான நேரங்களில் அது கேன்சராக மாறும் அப்படின்னு சொல்லிட்டு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே. இந்த ஃபைப்ராய்ட்ஸ் வந்து எந்த வயதினருக்கு வந்து அதிகமாக வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது? 40 வயசுக்கு மேலே, ஒரு 45 அரௌண்ட் 45 சுற்றி இருக்கிற ஏஜஸ். எத்தனை வகைகளாக இருக்கு டாக்டர்? ஃபைப்ராய்ட்ஸ் வந்து நிறைய அதோடைய லொக்கேஷனுக்கு தகுந்த மாதிரி சில டைம் வந்து கர்ப்பப்பையோடைய கேவிட்டின்னு சொல்லுவோம் இல்லையா, உள்ளார இருக்கிற அந்த இடத்துக்குள்ளார அது வளர்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ அப்படி அந்த கர்ப்பப்பைக்கு உள்ள தசை இருக்கிற அந்த இடத்துல அது வளர்ந்துச்சுன்னா அந்த மாதிரியான பேஷண்ட்ஸ் வந்து நிறையவே ப்ளீடிங் ப்ராப்ளம்ஸோட வருவாங்க. சில டைம் வந்து அது கர்ப்பப்பையோடைய வெளி தோற்றத்தில் வந்து ஃபைப்ராய்ட்ஸாக வளர்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படி அந்த மாதிரி வெளி தோற்றத்தில் ஃபைப்ராய்ட்ஸாக வரவங்க வந்து யூஸ்வலாக ப்ளீடிங் ப்ராப்ளம் அவங்களுடைய மெயின் ப்ராப்ளம்ஸாக இருக்காது, பெயின் அவங்களுடைய மெயின் இஷ்யூவாக இருக்கலாம். ஓகே டாக்டர், அடுத்தது நேர் வந்திருக்காங்க, பேசலாம். ஹலோ வணக்கம், யார் எங்கிருந்து பேசுகிறீங்க? வணக்கம் மேடம், நான் வேலூர் மாவட்டம் பட்பாடியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன். சொல்லுங்க சார், டாக்டர் இருக்காங்க, உங்க சந்தேகங்களை கேளுங்க. டாக்டர் வணக்கம் டாக்டர், எனக்கு 2 கேள்விகள். ஃபைப்ராய்டு முக்கியமா வருவதற்கு காரணம் ஒபிசிட்டி அப்படின்னு சில டாக்டர் சொல்றாங்க, அது உண்மைதானா? ஃபைப்ராய்டு ஒருத்தருக்கு இருக்குங்கிறத எந்த சிம்டம்ஸ் மூலியமாக தெரிஞ்சுக்க முடியும்? அது 2வது கேள்வி. ஓகே. அந்த ஃபைப்ராய்டு டெஸ்டுக்கு எது உகந்த நேரம், என்ன மாதிரியான நவீன சிகிச்சை முறைகள் இருக்கு, இதை பத்தியும் கொஞ்சம் சொல்லுங்க டாக்டர். ஓகேம்மா, கால் பண்ணதுக்கு நன்றி சார். ஓகே, நான் ஃபஸ்ட்டு நீங்கள் கேட்டது வந்து ஃபைப்ராய்ட்ஸ்
ஒபிசிட்டினால ஒபிசிட்டினால வருதா அப்படின்னு சொல்லிட்டு. ஃபைப்ராய்ட்ஸ் வந்து ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் தான் மெயினாக ஃபீட் பண்ணுறது ஃபைப்ராய்டு. ஒரு ஃபைப்ராய்டு வந்து பெருசாக வளருதுனாலே உடம்புல வந்து நிறைய ஈஸ்ட்ரோஜன் இருக்குது அப்படின்றது தான் அர்த்தம். ஸோ ஒபீஸாக இருக்கிறவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா, நார்மலாக நம்மளுக்கு ஈஸ்ட்ரோஜன் உற்பத்தி ஆகிற இடம் வந்து நம்மளுடைய ஓவரீஸ். ஸோ நார்மலாக ஓவரீஸ்லேருந்து மட்டும் ஈஸ்ட்ரோஜன் வரும். பருமனாக இருக்கிறவங்களுக்கு அவங்களுடைய ஃபேட் செல்ஸ், தோலில் இருக்கிற அந்த ஃபேட் செல்ஸ்லேருந்து கூட ஹார்மோன் வந்து ஈஸ்ட்ரோஜன் கன்வெர்ட் ஆகி ஈஸ்ட்ரோஜன் வந்து அவங்க பாடியில் சிஸ்டத்தில் ஜாஸ்தி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்போ ஒரு மெல்லிய தோற்றம் உடைய ஒரு பெண்மணி, பருமன் உள்ள ஒரு பெண்மணியும் நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா, ஒரே மாதிரியான ஓவரீஸ்லேருந்து வர ஈஸ்ட்ரோஜன் இவங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக கொழுப்பு செல்ஸ், ஃபேட் செல்ஸ்லேருந்து வர ஈஸ்ட்ரோஜனும் இருக்கும்போது, அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஃபைப்ராய்டுன்னு ஒன்று வளர்கிற பட்சத்தில் பெருமனாக இருக்கிறவங்களுக்கு அது பெருசாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ டெஃபினெட்லி ஒபிசிட்டி அதாவது எல்லா பேஷண்ட்ஸ்க்கும் ஃபைப்ராய்டு இருக்குன்னு சொல்ல முடியாது. ஒரு ஃபைப்ராய்டு வர பட்சத்தில் அவங்க ஒபீஸாக இருக்காங்கன்னா அந்த ஃபைப்ராய்டு இன்னும் பெருசாக வளர்ந்து அவங்களுக்கு ஜாஸ்தி ப்ராப்ளம்ஸ் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குது. அடுத்தது வந்து அவங்க ஃபைப்ராய்டு வந்து அதுதான் அந்த தசை ஜாஸ்தி பெருசாகிறதுனால ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன்ஸ்னால அப்படின்னு வர்றது. முக்கியமாக அவங்க கேட்டது வந்து என்ன மாதிரியான நவீன சிகிச்சை முறைகள் இருக்குது அப்படின்ட்டு. ஃபைப்ராய்டு வந்து ஏற்கனவே இந்த காலர் வந்து கேட்கறதுக்கு முன்னாடி தான் நம்ம வந்து என்ன மாதிரியான ஃபைப்ராய்ட்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தோம். ஸோ யூட்ரஸோடைய அந்த கேவிட்டிக்குள்ளார, அதாவது கர்ப்பப்பையை வந்து ஒரு பேக் மாதிரி நம்ம இமேஜின் பண்ணிக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பேக்கோடைய வெளி தோற்றத்தில் இருக்கிற ஃபைப்ராய்ட்ஸ், பேகுக்கு உள்ளார இருக்கிற ஃபைப்ராய்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை வகைப்படுத்திக்கலாம். ஸோ பேகுக்கு உள்ளே இருக்கிற ஃபைப்ராய்ட்ஸ் வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் ப்ளீடிங் ப்ராப்ளம்ஸ் வரும். அந்த மாதிரி ஃபைப்ராய்ட்ஸ் வந்து கரு தங்கிறதுக்கு வந்து இடையூறாக இருக்கும், அபார்ஷன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த மாதிரி பேகுக்கு உள்ளே, ஏன்னா அந்த இடத்துல தான் கரு போய் இம்ப்ளான்ட் ஆகணும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி பேகுக்கு உள்ளே இருக்கிற ஃபைப்ராய்ட்ஸ்னால இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்கும். பேகுக்கு வெளியே இருக்கிற ஃபைப்ராய்ட்ஸ்னால பெயின், இல்லை அதுவே தானாக அது ஒரு காம்பு மாதிரி அதுலேருந்து அரைஸ் ஆகுதுன்னா அது மேலேயே அப்படியே சுற்றிக்கிட்டு அது ரத்த கசிவு ஏற்படுறது, பக்கத்தில் குடல்லாம் போய் நசுங்கிறது. ஸோ அந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள். ஸோ எங்கே அந்த ஃபைப்ராய்டு இருக்குன்றதை பொறுத்து நாம் நவீன முறைகள் வந்து எடுத்து நம்மளை ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கலாம். பேக்குக்கு வெளியே இருக்கிற ஃபைப்ராய்ட்ஸ் வந்து லாப்ரோஸ்கோபி மூலயமா ரொம்ப ஈஸியாக ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். கர்ப்பப்பைக்கு உள்ளே இருக்கிற ஃபைப்ராய்ட்ஸ் வந்து ஹிஸ்ட்ரோஸ்கோப்பின்னு சொல்லுவோம். அதாவது கர்ப்பப்பை வாய் மூலயமா எப்படி லாப்ரோஸ்கோபி வயிறு மூலயமா ஒரு டியூப் போட்டு பண்ணுறோமோ, கர்ப்பப்பை வாய் சர்விக்ஸ் மூலயமா ஒரு டியூப் மாதிரி போட்டு பண்ணுறது வந்து ஹிஸ்ட்ரோஸ்கோப்பி. ஸோ எல்லா ஃபைப்ராய்ட் கட்டிகளுக்குமே யூட்ரஸை ரிமூவ் பண்ணணுன்றது அவசியம் இல்லை. கட்டியை மட்டுமே எடுக்கிறது மயோமெக்டமி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ கட்டியை மட்டுமே எடுக்கிற அந்த ட்ரீட்மெண்ட் முறை வந்து ஒரு பெட்டர் ட்ரீட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி பேஷண்ட்ஸ்க்கு. லெஸ் தென் 40ன்ற போது நம்ம வெறும் கட்டி ரிமூவ் பண்ணுறது பெட்டர். மோர் தென் 40 எத்தனை ஃபைப்ராய்ட்ஸ் இருக்குது, அதை வெறும் கட்டியை ரிமூவ் பண்ணுற மாதிரி அனுகூலமாக இருக்கா, அவங்களுக்கு வெறும் அந்த ஒரு சின்ன கட்டி ரிமூவ் பண்ணால் வேறு சிலது சின்ன சின்னதாக இருக்கும், அது வந்து இதை ரிமூவ் பண்ணி அடுத்த 6 மாதத்தில் அது பெருசாக வளர்ந்துடும். அப்படி இருக்கும் போது கர்ப்பப்பையே எடுத்துடலாமே. ப்ளஸ் சிம்டம்ஸை பொறுத்து நம்ம என்னன்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிக்கலாம். ஸோ ஆனால் எல்லாருக்குமே வந்து இந்த சிகிச்சை பண்ணணும் அவசியம் இல்லை, கட்டி ரிமூவ் பண்ணணும் அவசியம் இல்லை. அது வந்து மெனோபாஸ் ஆனதுக்கப்புறம் அதுவே சுருங்கிறதுக்கான வாய்ப்பும் நிறைய இருக்கு இல்லையா? கரெக்ட். ஏன்னா ரொம்ப சின்னதாக இருக்கிற கட்டிகள் வந்து ரொம்ப ப்ளீடிங் ப்ராப்ளம். அதாவது பல பேருக்கு நாங்கள் பார்க்குறது எப்படின்னா, இப்போல்லாம் மாஸ்டர் ஹெல்த் செக்கப் வந்து ரொம்ப ரொட்டீன் ஆகிடுச்சு. ஸோ ஒரு 40+ இருக்கிறவங்க எல்லாருமே மாஸ்டர் ஹெல்த் செக்கப் போவாங்க. மாஸ்டர் ஹெல்த் செக்கப் போன உடனே யூட்ரஸில் ஒரு 2x2 சென்டிமீட்டர் ஃபைப்ராய்டு கட்டி இருக்குன்னு சொல்லிடுவாங்க. நார்மலாகவே நம்ம ஒரு 100 விமன் எடுத்து ஸ்கேன் பண்ணோம்னா எப்படியும் ஒரு 50+ விமனுக்கு ஒரு சின்ன ஃபைப்ராய்டாவது யூட்ரஸில் இருக்கும். ஸோ எல்லாம் அந்த 50+க்கு நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணணும்னா பண்ண தேவையில்லை. அந்த ஃபைப்ராய்டு உள்ளே இருக்கிறதுனால என்ன ப்ராப்ளம்ஸ், ப்ளீடிங் இஷ்யூஸா, பெயினா, என்ன இஷ்யூஸ் இருக்குது, அவங்களுக்கு நிஜமாவே ட்ரீட்மெண்ட் தேவையா அப்படின்றத பொறுத்து நம்ம ட்ரீட்மெண்ட் மேற்கொள்ளலாம். அடுத்ததாக ஒரு நேர் வந்திருக்காங்க, பேசலாம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம் மேடம். வணக்கம், யாருங்க இருந்து பேசுறீங்க? வாழைப்படம் கலா பேசுறேன் மேம். ஓகே, டாக்டர் இருக்காங்க, உங்க சந்தேகங்களை கேளுங்க. வணக்கம்மா, சொல்லுங்க. வணக்கம் மேடம். சொல்லுங்க. இப்போ வந்து எனக்கு 40 வயசு ஆகுதுங்க மேம். இப்போ வந்து எனக்கு 1 வருஷமாக பார்த்தீங்கன்னா
முதல்ல ரெகுலரா 3 நாள் கரெக்டா வரும், இல்ல 4 நாள் வரும். இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு மாசம் வருது. நீங்க சொன்ன இப்ப நேரம் பேசுனீங்க. ம் ஆனா நான் அது என்ன டீட்டெயிலா கேட்டுக்கிறதுக்காக போன் வச்சிருந்தேன். ம் ஒரு மாசம் வந்து இப்ப வந்து இந்த மாசம் வரலைங்க. போன மாசம் பாத்தீங்கன்னா 12 நாள் குளிச்சேன். அதுக்கு முன்னாடி மாசம் வரல. அதுக்கு முன்னாடி மாசம் ஒரு 18 நாள் குடிச்சேன் மேம். அது மாதிரி வருதுங்க மேம். ஸ்டீராய்டு ஆனா சாப்பிட்ற அதனால வருதுங்களா, என்ன ரீசன் எனக்கு தெரியல. ஓகே அது கொஞ்சம் சொல்லுங்க மேம். இன்னொன்னு சொல்லுங்க மேம். எங்க பாப்பாவுக்கு 15 வயசு ஆகுது. ஓகே அவங்களுக்கு வந்து கரெக்டா வர வந்து பார்த்தா லைட்டா தான் மேம் இருக்கு. ஆனா 3 நாள் 4 நாள் வந்து லைட்டா தான் மேம் இருக்கு. ஓகே இது ரெண்டுக்கும் பதில் சொல்லுங்க மேம். கேட்டுக்கிறேன். தேங்க்யூ மேம். ஓகே மேடம். நேர் 2 தெளிவான கேள்வி கேட்டாங்க. ஃபர்ஸ்ட் அவங்க கேட்ட கேள்வி வந்து அவங்களுக்கு 40 இயர்ஸ் ஆகுது, ஆனால் இர்ரெகுலராக இருக்கு, பட் வந்துச்சுன்னா கொஞ்சம் ப்ளீடிங் ஜாஸ்தி இருக்கு அப்படின்னு ஸ்டீராய்ட்ஸ் சொல்லிட்டு. எடுத்துக்கிறதுனால ஆமாம், ஸ்டீராய்ட்ஸ் எடுத்துட்டு இருக்காங்க. ஸ்டீராய்ட்ஸ் எடுத்துட்டு இருக்கும் போது கொஞ்சம் பருமனா அவங்க இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஸோ அதனால கூட ப்ளீடிங் வந்து இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் ஜாஸ்தி இருக்கு. ஸோ அப்போ அவங்க வந்து அவங்களுடைய யூட்ரஸ் நார்மலாகவே நான் எல்லா நேர்களுக்குமே அட்வைஸ் பண்ணுறது என்னன்னா, ஒரு 40 இயர்ஸ்க்கு மேலே அவங்களுக்கு வந்து பீரியட்ஸ் வந்து இர்ரெகுலர் ஆகிறது வந்து ரொம்ப நார்மல். ஆனால் இர்ரெகுலர் 3 மந்த்ஸ்க்கு ஒன்ஸ் 4 மந்த்ஸ்க்கு ஒன்ஸ் வருது, பட் ப்ளீடிங் ஸ்டில் அந்த 7 டேஸ்க்குள்ளார இருக்குது. பெயின் அண்ட் எக்ஸசிவ் ப்ளீடிங், அதிகப்படியான ரத்தப்போக்கு இல்லை, வலி இல்லை அப்படின்ற பட்சத்தில் ரொம்ப வரி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க நார்மலாக அவங்கள கொண்டு போயிட்டு ஒரு 45க்கு மேலே அவங்களுக்கு நிற்குதா அப்படின்றத பார்க்கலாம். பட் அதிகப்படியான ப்ளீடிங்கும் இருக்குது, பெயினும் இருக்குது அப்படின்னு இந்த நேர்களுக்கு பெயின் ரொம்ப அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணல, பட் 15 நாள் போல் ப்ளீடிங் ஆகுது அப்படின்றாங்க. ஸோ அப்படி அந்த மாதிரி 7 டேஸ்க்கு மேலே ப்ளீடிங்லாம் ஆகுது அப்படின்னா அவங்க கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரீட்மெண்ட் எடுத்து செக்கப் பண்ணிக்கிட்டு வேறு எதான காரணங்கள் இருக்கா, ஏதாவது கட்டி எதாவது இருக்கா, உள்ள கர்ப்பப்பையில் தசை வளர்ச்சி ஜாஸ்தி இருக்கா, இந்த மாதிரியானதெல்லாம் அவங்க செக் பண்ணிக்கணும். அதனால் கண்டிப்பாக அவங்க ஒரு தடவை ஒரு டாக்டரை மீட் பண்ணுறது பெட்டர். அடுத்த கேள்வி அவங்க கேட்டது வந்து அவங்களுடைய மகள் 15 வயது ஆகுது, அவங்களுக்கு வந்து 3 டேஸ் ப்ளீடிங் இருக்குது. எல்லா பெண்களுமே ஏற்கனவே நம்ம இதை பற்றி கூட பேசிகிட்டு இருந்தோம். இனிஷியலி 2-3 இயர்ஸ் வந்து இர்ரெகுலராக தான் இருக்கும். 3 டேஸ் 3 மந்த்ஸ் ஒன்ஸ் 2 மந்த்ஸ் ஒன்ஸ் அந்த மாதிரி கூட வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பட் சில்ட்ரன் வந்து கேர்ள்ஸ் வந்து அவங்களுக்கு உடற்பயிற்சி ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியை ரெகுலரைஸ் பண்ணாங்கன்னா அவங்க நார்மலாக என்ன ஆகுது அப்படின்னா இந்த 2-3 இயர்ஸ் கரெக்டாக அவங்களுக்கு அந்த ஹெச்பிஓஏ ஆக்சிஸ் வந்து மெச்சூரிட்டி அடையிறதுக்குள்ளார கரெக்டாக அவங்களாம் வந்து அந்த 7th 8th 9th அந்த டைம் பீரியடில் இருப்பாங்க. பெரும்பாலான பெண்கள் வந்து உடற்பயிற்சி இந்த ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ் இதெல்லாம் ஈடுபடுறது வந்து சின்ன வயசு ஒரு 5th 6th வரைக்கும் ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்க. எஸ்பெஷலி நம்ம வீட்டில் வந்து பீரியட்ஸ் வந்துச்சா யாரும் விளையாட போவாதீங்க, எதுவும் ஆடி ஓடி எதுவும் பண்ணாத, ப்ளீடிங் ஜாஸ்தி ஆகும் அப்படின்ற அட்வைஸ் தான் நம்மளுடைய பேரண்ட்ஸ் எல்லாம் சொல்லி நம்ம கேட்குறது. ஸோ அந்த மாதிரி வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் கேர்ள் சில்ட்ரன் ஆர் ரெஸ்ட்ரிக்டட் டு ஹவுஸ், வீட்டுக்குள்ளாரையே அடங்கி போயிடுறாங்க. அவங்க எதுவும் உடற்பயிற்சி எதுவும் செய்யறது இல்லை அப்படின்னும் போது அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் வெயிட் கெயின் ஆரம்பிக்கும். ஏன்னா ஸ்நாக்கிங் இப்போ இருக்கிற லைஃப் ஸ்டைலில் வந்து நிறைய ஃபாஸ்ட் ஃபுட்ஸ் இருக்குது, நிறைய ஸ்நாக் ஐட்டம்ஸ் இருக்குது, கேக்ஸ் பேக்கரிஸ் எல்லாமே நிறைய இது அவைலபிளாக இருக்கிறதுனால வெயிட் ஆட்டோமேட்டிக். ஸோ ஆப்வியஸ்லி ஈஸ்ட்ரோஜன் வந்து கொஞ்சம் எக்ஸஸான லெவலில் போகுது. நம்ம பாடியில் வந்து ப்ரொஜெஸ்ட்ரான் ஒன்ஸ் முட்டை வளர்ச்சி நடந்தால் தான் ஓவுலேஷன் டைம் சொல்லுவோம் இல்லையா, முட்டை வெளியே வர டைம், அந்த முட்டை வளர்ச்சி அடைஞ்சு அந்த முட்டை வெளியே வந்தால் தான் ப்ரொஜெஸ்ட்ரான் நம்ம பாடியில் செக்ரீட்டே ஆகும். இல்லாட்டி பாடியில் வெறும் ஈஸ்ட்ரோஜன் தான் இருக்கும். ஸோ ப்ரொஜெஸ்ட்ரான் வரலை, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஈஸ்ட்ரோஜன் ப்ரொஜெஸ்ட்ரான் வந்து பேலன்ஸ்டு ஸ்டேட்டில் இருக்கணும். ப்ரொஜெஸ்ட்ரான் சுத்தமாக இல்லை, ஏன்னா இங்கே முட்டையே வளரலை, ஏன்னா இவங்களாம் சின்ன குழந்தைங்க. ஈஸ்ட்ரோஜன் இருக்குது, பட் அது இப்போது கொஞ்சம் கொஞ்சம் வெயிட் ஜாஸ்தி ஆகுது, ஃபிசிக்கல் ஆக்டிவிஸே இல்லும் போது இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி ஆகுது. அப்படி இருக்கும்போது ஈஸ்ட்ரோஜன் ப்ரொஜெஸ்ட்ரான் டோட்டல் இம்பேலன்ஸ் ஸ்டேட்டில் போயிடும். ஸோ அப்போ நம்ம பரவாயில்ல அவங்க கொஞ்சம் மெச்சூர் ஆகி அவங்களுக்கு பீரியட்ஸ் வரட்டும்னு ஒரு 1 or 2 இயர்ஸ் வெயிட் பண்ணுறதுக்குள்ளே வெயிட் போட்டுடுறாங்க பசங்க. ஸோ அப்போ நம்மக்கிட்ட பேஷண்ட்ஸை வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பீரியட்ஸ் வரவே இல்லை மேடம், அதனால தான் வெயிட் போட்டா அப்படின்றது தான் எங்ககிட்ட வந்து சொல்லுவாங்க. ஆனால் அப்படி கிடையாது, பீரியட்ஸ் வராதுன்றது ஒரு நார்மல். நெக்ஸ்ட் 2-3 இயர்ஸ்க்கு பீரியட்ஸ் இர்ரெகுலராக இருக்கும் அப்படின்றது தான் இயல்பு. ஆனால் அந்த 2-3 இயர்ஸ் பீரியட்ஸ் ரெகுலராக இருக்கிற காலகட்டத்தில் நீங்கள் என்ன பண்ணிடுறீங்க, உங்களுடைய வெயிட்டை இன்க்ரீஸ் பண்ணி அது இயல்புக்கு தாண்டி நார்மலைஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பே கொடுக்காம
நீங்கள் அதை தடை போட்டுடுறீங்க. அதனால தான் நிறைய பெண்களுக்கு இப்போலாம் வந்து சின்ன வயசில் லெஸ் தென் 20 இயர்ஸில் நாங்கள் பிசிஓஎஸ்ன்ற கண்டிஷன் வந்து ரொம்ப ரேராக நாங்கள் படிக்கிற காலத்திலலாம் பார்த்துருக்கோம். பட் இப்போ வந்து ரொம்ப ரொம்ப காமன் ஆகிடுச்சு. லெஸ் தென் 20 இயர்ஸ் பிசிஓஎஸ் எல்லாம்னா சைல்டுஹுட் ஒபிசிட்டி, சிறுமைகள் வந்து பருமன் ஜாஸ்தி இருக்கிறதுனால வர ப்ராப்ளம்ஸ். ஸோ ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் இதுக்கு ரொம்ப 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 முக்கியம். ஸோ அவங்களுடைய பெண்ணுக்கு நான் சொல்கிறது வந்து ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ், வெயிட் கெயின் இருந்தால் வெயிட் ரெடியூஸ் பண்ணுங்கள், நார்மல் ஃபிசிக்கல் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ், டயட் இதெல்லாம் ஃபாலோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறமும் அவங்களுக்கு ரெகுலராக இருக்குன்னா டாக்டர் ஜங்க் ஃபுட்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணிடலாம். கண்டிப்பா. டாக்டர், அடுத்த கேள்வி என்னன்னா, நிறைய கொஷின்ஸ் அப்படியே இருந்துகிட்டே இருக்கு, எடுக்கிறதுக்கு வந்துட்டு லிஸ்ட் பெருசா போய்கிட்டே இருக்கு. ஸோ என்ன கேள்வி எப்ப கேட்கறதுனே தெரியல. ஸோ அப்போ இன்னொரு மணி நேரம் எக்ஸ்டெண்ட் பண்ணிடணுமா? ஹலோ டாக்டர். பேசலாமா? ஓகே, அடுத்த கொஸ்டின் என்னன்னா, ரத்தப்போக்கின் போது பெரிய அளவிலான கட்டிகள்லாம் வருது இல்லையா, ரத்த கட்டிகள். ஸோ அதுக்கு என்ன காரணங்கள் இருக்கும்? நார்மல் ப்ளீடிங், நார்மல் மென்ஸ்ட்ரல் சைக்கிள் ப்ளீடிங்னு பார்த்தீங்கன்னா அது யூஸ்வலாக ரத்த கட்டிகள் ஃபார்ம் ஆகாது. ஸோ அப்போ ரத்த கட்டிகள் ஃபார்ம் ஆகி வருது அப்படின்னாலே அது வந்து கொஞ்சம் எக்ஸசிவ் ப்ளீடிங் இருக்குது அப்படின்றது நமக்கு அறிகுறி. ஸோ அதுக்கான நிறைய காரணங்கள் இருக்கலாம். சில டைம் வந்து ஃபைப்ராய்ட்ஸ்னால இருக்கலாம், இல்லை நார்மலாகவே அவங்களுக்கு ப்ளீடிங் ஜாஸ்தி, அது மென்ஸ்ட்ரல் பிளட் வந்து கிளாட் ஆகாது. ஸோ அப்போ கொஞ்சம் நிறைய ப்ளீடிங் சேர்ந்து வரும்போது கிளாட் ஆகும். இல்லை நமக்கு சாதாரணமாக அடிபட்டுச்சுன்னா அந்த பிளட் வந்து கிளாட் ஆகுது இல்லையா. பட் மென்ஸ்ட்ரல் பிளட் வந்து அது உள்ளே இருக்கிற சில காம்பவுண்ட்ஸ்னால அது நார்மலாக கிளாட் ஆகாது. பட் நிறைய ப்ளீடிங் ஆகும்போது கிளாட் ஆகிறத தான் நம்ம அதை கட்டிகளாக பார்க்குறோம். ஸோ இன்டைரக்ட் எவிடன்ஸ் அது வந்து என்னென்னா, ப்ளீடிங் வந்து நார்மலாக ஒரு 80 ml per day தான் நார்மல் ப்ளீடிங். ஸோ 80 ml தாண்டி ப்ளீடிங் ஆகுது அப்படின்றதுக்கான அறிகுறி. ஸோ அதுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் லைக் ஃபைப்ராய்ட்ஸ், அடினோமயோசிஸ் அந்த மாதிரி இதெல்லாம் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் யூட்ரைன் ப்ராப்ளம்ஸ். ஸோ இந்த மாதிரி பல காரணங்கள் இருக்கலாம். ஸோ இந்த ரத்த கட்டிகள் வந்து மெனோபாஸ் அப்போ ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா டாக்டர்? மெனோபாஸ் ஆகிறதுக்கு முன்னாடி 3 months ஒன் தடவை, 6 months ஒன் மெனோபாஸ் அப்போ இல்லை, நார்மலாக மெனோபாஸ்க்கு முன்னாடி ப்ளீடிங் வந்து சில டைம் வந்து கொஞ்சம் கூட ஒரு 3 months ஒன்ஸ் ப்ளீடிங் இருக்கும். ப்ளீடிங் இருக்கும் போது அது கொஞ்சம் ஜாஸ்தியாக ப்ளீடிங் 3 months ஒன்ஸ்னு ப்ளீடிங் வரும்போது நார்மலாக 7 days ப்ளீடிங் மாதிரி இல்லாமல் கொஞ்சம் கூடுதலாக ப்ளீடிங் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அப்போ இருக்கலாம். ஓகே ஓகே டாக்டர். இப்போ அடுத்து வந்து பிசிஓஎஸ், பிசிஓடின்னு சொல்கிறாங்க இல்லையா. ஸோ இதனால வந்து இந்த மாதவிடாய் பிரச்சனை வந்து எப்படிலாம் வேறுபடுது? நமக்கு நார்மலாக இல்லாமல் அப்நார்மலாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? ஓகே, பிசிஓஎஸ்ன்னும் போது அது முட்டைப்பை, அதாவது ஓவரியில் இருக்கிற சின்ன சின்ன நீர்க்கட்டினால வர்றது. ஸோ இந்த நீர்க்கட்டியில் அந்த நீரில் வந்து நிறைய ஈஸ்ட்ரஜன் ஹார்மோன் இருக்கும். ஸோ அப்படி வந்து பிசிஓஎஸில் வந்து நார்மலாக ஈஸ்ட்ரஜன் ஜாஸ்தியாக இருக்கிற ஒரு பெண்மணிக்கு பிசிஓஎஸ் ஃபார்ம் ஆகும். ஸோ அப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பருமன் ஜாஸ்தியாக இருக்கிறவங்க, ஸ்நாக்ஸ் நிறைய எடுத்து அந்த மாதிரி லைஃப் ஸ்டைல், ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸில் உடற்பயிற்சி ஜாஸ்தி இல்லாதவங்க, இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் இருக்கிறவங்களுக்கு வந்து ஈஸ்ட்ரஜன் ஜாஸ்தி இருக்க வாய்ப்பு இருக்குது. அவங்களுக்கு நீர்க்கட்டி இருக்க வாய்ப்பு இருக்குது. நீர்க்கட்டி நிறைய இருந்தாலும் ஈஸ்ட்ரஜன் ஜாஸ்தி இருக்கும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஈஸ்ட்ரஜன் ப்ரொஜெஸ்ட்ரான் பேலன்ஸ் போயிடுது. அப்போ அவங்களுக்கு ப்ளீடிங் வந்து ரெகுலராக இருக்காது. 2 months ஒன்ஸ், 3 months ஒன்ஸ் அந்த மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரி வர ப்ளீடிங் வந்து ஜாஸ்தியாக வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ எங்கேயாவது ஒரு இடத்த இதை ஸ்டாப் பண்ணணும். ஸோ அப்போ நம்ம வந்து ப்ளீடிங் இடத்துல ஸ்டாப் பண்ண முடியாது. நம்ம எங்கே இதை மெயினாக ஸ்டாப் பண்ண முடியும்னா வெயிட் ரிடக்ஷன், உடற்பயிற்சி. ஸோ இதுதான் மெயினாக பிசிஓஎஸ் உடைய ப்ராப்ளமே. ஓகே டாக்டர். இப்போது மாதவிடாயின் போது அதிக ரத்தப்போக்கு ஏற்படுது. ஸோ இதுவுமே வந்து ஃபைப்ராய்ட் சொன்னீங்களா, அதுக்கு ஒரு ரீசனாக இருக்குமா? ஆமாம், கண்டிப்பாக. ஓகே, கண்டிப்பாக அது ஒரு ரீசனாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த அடிவயிறு வீக்கம், இல்லைனா அடிவயிறு வந்து கனமாக இருக்குது, கல்லு மாதிரி இருக்குன்னு சொல்கிறாங்களா. ஸோ இதுக்கெல்லாம் என்ன காரணமாக இருக்கும் டாக்டர்? ஃபைப்ராய்டு வந்து பெருசாக ஆகும்போது சில டைம் வந்து அதோடைய கர்ப்பப்பையோடைய சைஸை தாண்டி நல்ல பெருசாக வளரும் போது சில பேருக்கு கை வச்சு பார்த்தாலே வந்து அவங்களுக்கு அந்த யூட்ரஸ், கர்ப்பப்பை வந்து கையிலே அவங்களுக்கு தொட்டு பார்க்குற அளவுக்கு அது வளரும் போது அவங்களுக்கு அந்த அடிவயிறு வீக்கம், அந்த கல் மாதிரி இருக்கிற ஃபீலிங்ஸ் எல்லாமே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நிறைய இடத்துல வந்து ரொம்ப பெரிய பெரிய ஃபைப்ராய்ட்ஸோட பேஷண்ட்ஸ் வரும்போது அவங்களே கரெக்டாக கை வச்சு பார்த்து இந்த இடம் எனக்கு கல் மாதிரி இருக்குது, இதை நான் வந்து ஒரு 6 மாதமாக இந்த மாதிரி இருக்குது கவனிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே காமிக்கிறது உண்டு. ஸோ அதை தான் பேஷண்ட்ஸ் வந்து சில டைம் அந்த மாதிரி சொல்லுவாங்க. பெரும்பாலான நேரங்களில் அது வந்து ஒன்றுமே ப்ராப்ளம் இல்லாமல் கூட
இருக்கலாம், தொப்பைனால கூட அவங்க அந்த மாதிரி சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் பேஷண்ட்ஸ் அந்த மாதிரி சொல்கிறாங்கன்னா நமக்கு அதுக்கான மதிப்பு கொடுத்து அவங்கள வந்து ஆய்வு பண்ணி தெரிஞ்சுக்கிறது நல்லது. ஓகே டாக்டர், இப்போ ஃபைப்ராய்ட்ஸ் இல்லாமல் நார்மலாக இப்போ நமக்கு நார்மலாக வந்து பீரியட்ஸ் வரதுக்கு ஒரு 10 days 15 days தள்ளி போகுது அப்படின்னா அந்த வயிறு வந்து கனமாயிடுது, கல் மாதிரி ஆயிடுது, இது எதனால டாக்டர்? இது எல்லாமே அந்த ஹார்மோன் சேஞ்சஸ்னால தான். லைக் இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் த சைக்கிளில் ஈஸ்ட்ரோஜன் ஜாஸ்தி இருக்கும், செகண்ட் ஹாஃப் ஆஃப் த சைக்கிளில் வந்து ப்ரொஜெஸ்ட்ரான் ஜாஸ்தி இருக்கும். அதாவது ஃபர்ஸ்ட் ஹாஃப் நான் செகண்ட் ஹாஃப் நான் எப்படி அதை கம்பேர் பண்ணுறேன்னா, நார்மலாக ஒரு 30 days சைக்கிள் வச்சுக்கிட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் 15 days செகண்ட் 15 daysன்னு சொல்லிட்டு தோராயமாக நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ப்ரொஜெஸ்ட்ரானோடைய தன்மை என்னன்னா, அது வந்து வாட்டர் வந்து ரிட்டென்ஷன் பண்ணிக்கும், தண்ணி நீர் தேக்கம். யூஸ்வலாக பிரெஸ்ட் எல்லாம் ஹெவியாக இருக்கிற ஃபீலிங், நமக்கே வந்து ஃபேஸ் எல்லாம் கொஞ்சம் ஊதி போன மாதிரி இருக்கும், வெயிட் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கெயின் ஆன மாதிரி இருக்கும். இது வந்து ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோனுடைய எஃபெக்ட். ஸோ ஜஸ்ட் பிஃபோர் ப்ளீடிங், அந்த அடுத்த மந்த் வந்து இப்போது January 1st வந்து ப்ளீடிங் வரணும் அப்படின்னா இந்த 29 30 31லாம் பீக் லெவலில் இருக்கும் ப்ரொஜெஸ்ட்ரானுடைய எஃபெக்ட்ஸ். ஸோ ஆட்டோமேட்டிக்காக அந்த வாட்டர் லாகிங் நம்ம பாடியில் வந்து வாட்டர் இருக்கிறதுனால நமக்கு அந்த அடிவயிறு ஹெவியாக இருக்கிறது, நமக்கே கொஞ்சம் ஒரு ஹெவி ஃபீலிங் வர்றது, பிரெஸ்ட் பெயின், இதெல்லாம் வந்து இமீடியட் கொஞ்சம் ஜாஸ்தி பீக் ஆகிற மாதிரி இருக்கும். பட் இமீடியட்லி after the bleeding stops, progesterone level வந்து ஸ்லோவாக it will come down and estrogen will start peaking. So once estrogen peak ஆரம்பிச்சுன்னா உங்களுக்கு அதில் அந்த எஃபெக்ட்ஸ்லேருந்து ரிலீஃப் தெரிய ஆரம்பிக்கும். ஓகே டாக்டர், அடுத்தது வந்து பிறப்புறுப்பில் அரிப்பு, இந்த வெள்ளைப்படுதல் அப்போ துர்நாற்றம் வருது. ஸோ இதுக்கான காரணங்கள்லாம் என்னவா இருக்கும்? இன்ஃபெக்ஷன்ஸ் மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து வெள்ளைப்படுறது வந்து எல்லா நேரங்கள்லேயும் அது அப்நார்மலாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இல்லை. நார்மலாக வந்து முட்டை வர்றதுக்கு முன்னாடி, முட்டை வந்ததுக்கப்புறம், பீரியட்ஸ் வர்றதுக்கு முன்னாடி இந்த டைம்லலாம் நார்மல், வெள்ளைப்படுறது நார்மல். பட் ஒயிட் டிஸ்சார்ஜ்னால அரிப்பு இருக்குது அப்படின்னாலே அது இன்ஃபெக்ஷன் இருக்குது அப்படின்றத நாம் கொஞ்சம் உணர்ந்து அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும். ஓகே டாக்டர், இப்போ நீங்கள் வந்து ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் கண்டிப்பாக இருக்கணும்னு சொல்கிறீங்க. ஸோ கடுமையான உடற்பயிற்சி செய்கிற இந்த ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸ்லாம் இருக்காங்களா, ஸோ அதனால ஏதாவது பிரச்சனை வருமா? ரொம்ப கடுமையான உடற்பயிற்சி பண்ணுறவங்களுக்கும் வந்து கொஞ்சம் இஷ்யூஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா ஹார்மோன்ஸ் வந்து அவங்களுக்கும் கொஞ்சம் இம்பேலன்ஸ் இருக்கும். ஸோ அதனால் எக்ஸசிவ் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ், அதாவது நான் சொல்கிறது அத்லீட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பீப்புள் அந்த மாதிரி சொல்கிறேன், அவங்களுக்குமே பீரியட்ஸ் இரெகுலராக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகே டாக்டர், அடுத்த கொஷின் என்னென்னா, நீங்கள் வந்து சானிட்டரி நாப்கின் வந்து எத்தனை மணிக்கு ஒரு தடவை நம்ம அது வந்து மாற்றணும்? ஏன்னா சில பேர் வந்து ஒர்க் பண்ணுறவங்களாம் இருந்தாங்கன்னா காலைல வச்சுட்டு போகிறது, அது நைட் ஆகிடுது. ஸோ வந்து இதனால் வந்து வேறு ஏதாவது பிரச்சனை வருமா யூட்ரஸில்? நார்மலாகவே அவங்களுடைய பர்சனல் யூஸ்க்கு தகுந்த மாதிரி நாப்கின்ஸ் வந்து 70 to 80% சோக்கேஜ் ஆயிடுச்சுனாலே நம்ம மாற்றிடுறது நல்லது, அது நார்மல். அதர்வைஸ் நம்பர் ஆஃப் ஹவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 8 to 8 hours ஒன்ஸ் நம்ம நாப்கின்ஸ் மாற்றுறது பெட்டர். ஏன்னா அந்த மாய்ஸ்சர் இது வந்து வில் ப்ரமோட் ஃபங்கல் க்ரோத். ஸோ அப்போ ஃபங்கஸ்னால வந்து நமக்கு இன்ஃபெக்ஷன், அரிப்பு வர்றது, அந்த மாதிரி ரேஷஸ் வர்றது. நார்மலாக பேபிஸ்க்கு நாப்கின் டயப்பர்ஸ் போட்டோம்னா நம்ம அடிக்கடி மாத்திரம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி. ஏன்னா இல்லை அதர்வைஸ் அந்த ரேஷஸ் வர்றதுக்கெல்லாம் நிறைய சான்சஸ் இருக்குது. டாக்டர், மென்ஸ்ட்ரல் கப்ஸ் இது வந்து யூஸ் பண்ணுறது சேஃபா? மென்ஸ்ட்ரல் கப்ஸ் வந்து இப்போ ரொம்ப ரீச் நிறைய இருக்குது அமாங் கேர்ள்ஸ், யங் கேர்ள்ஸ். ஏன்னா டெஃபினெட்லி இட் இஸ் சேஃப். இது வந்து இட் வில் ஹோல்ட் ஆஸ் மச் ஃப்ளூயிட் அஸ் பாசிபிள் அண்ட் கரெக்டாக அதை நம்ம வாஷ் பண்ணி இன்சர்ட் பண்ணி யூஸ் பண்ண கற்றுக்கிட்டோம்னா அந்த மாதிரி ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு மென்ஸ்ட்ரல் சைக்கிள் அப்போ யூஸ் பண்ணுற டிவைஸே கிடையாது. ஸோ டெஃபினெட்லி இட் இஸ். ஸோ கம்பேர் வித் நாப்கின்ஸோட மென்ஸ்ட்ரல் கப் இஸ் சேஃப். எஸ், டெஃபினெட்லி இட் இஸ் சேஃப். ஓகே, மாதவிடாய் காலத்தில் உடலுறவு கொள்வது வந்து தொற்று நோய்களை ஏற்படுத்துமா? ஆமாம், கண்டிப்பாக தொற்று நோய்கள் ஏற்படுத்தும். அதை விட முக்கியமான விஷயம் வந்து
மாதவிடாய் காலத்தில் வந்து கர்ப்பப்பையோடைய அந்த வாய் அதோடைய துவாரம் எல்லாம் திறந்து இருக்கிறதுனால நிறைய இன்ஃபெக்ஷன், தொற்று நோயை விட இன்ஃபெக்ஷன் ஆசச் யூட்ரஸ்குள்ளார மற்ற இன்ஃபெக்ஷன் ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள், பின்னாடி வந்து அந்த கர்ப்பப்பையோடைய வாய் வந்து புண்ணாகிறதுனால பின்னாடி அது வந்து கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் அந்த மாதிரியான ஏன்னா கர்ப்பப்பை வாயோடைய புற்றுநோய்க்கு வந்து ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த ஹியூமன் பேப்பிலோமா வைரஸோடைய இன்ஃபெக்ஷன் வந்து நம்மளுடைய யூட்ரஸ் உடைய மவுத், அதாவது சர்விக்ஸ் இஸ் மோர் சசப்டபிள். அது இந்த ஹெச்பிவி வைரஸ்க்கு வந்து அது ரொம்ப ஈஸியாக அஃபெக்ட் ஆகிடும் அந்த பீரியட்ஸ் டைமில், அதோடைய ப்ரொடெக்ஷன் வந்து கம்மியாக இருக்கிறதுனால. ஸோ ஹெச்பிவி வந்து வைரஸ் ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம், ஒரு 10 years 15 years அது கண்டினியூஸாக நம்ம பாடியில் இருக்குது அப்படின்னா அது இன் டியூ கோர்ஸ் ஆஃப் டைம் கேன்சராக மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதை நான் சொன்னதுனால இதோட இதுவாக தான் இப்போ வந்து ஹெச்பிவி வைரஸ் வேக்சின்ஸ்லாம் நிறையா வருது. பெண்களுக்கு வந்து ஸ்கூல் குழந்தைங்களுக்கு பிஃபோர் த ஏஜ் ஆஃப் 15, அதாவது 9 to 12 yearsல 2 injectionsோ 3 injectionsோ cervical கேன்சருக்காக ஹெச்பிவி வேக்சின் வைரஸ் வேக்சின்ஸ் வந்து அவைலபிள் டு ப்ரிவெண்ட் cervical கேன்சர். ஸோ அது எதனாலனா இந்த ஹெச்பிவி வைரஸ்னால. ஓகே டாக்டர், இப்போ பிறப்புறுப்பை சுத்தம் செய்ய பிரத்யேக வாஷ்லாம் இன்டிமேட் வாஷ் இருக்குல்ல, ஸோ இது அவசியமா? அவசியம் கிடையாது, ஆனால் யூஸ் பண்ணால் தவறுதல் இல்லை. ஏன்னா வந்து நார்மலாக நம்மளுடைய பிறப்பு உறுப்புடைய அந்த செக்ரீஷன்ஸ் வந்து கொஞ்சம் லைக் திரவத்தன்மை கிடையாது அதுக்கு. அப்போ நம்ம பாடியில் நம்ம நிறைய தண்ணி குடிக்கல, நமக்கு ஏஜ் ஆகுது, அந்த செக்ரீஷன்ஸ்லாம் கம்மி ஆகுது அப்படின்னும் போது அந்த ட்ரைனஸ்னால கூட இன்ஃபெக்ஷன் ஜாஸ்தி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, ஸோ அப்படி இருக்கும் போது நம்ம இந்த மாதிரியான வாஷ் ஏதாவது யூஸ் பண்ணி யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டோம்னா நமக்கு வந்து அந்த ட்ரைனஸ் அதெல்லாம் அவாய்ட் பண்ணலாம், இன்ஃபெக்ஷன்ஸ் அவாய்ட் பண்ணலாம். ஓகே டாக்டர், இப்போ கடைசி கேள்வி என்னென்னா, அடிக்கடி மாதவிடாய் பிரச்சனை அப்படின்னு வரவங்களுக்கு என்ன மாதிரி அடிப்படை பரிசோதனைகள் செய்து கொள்வது நல்லது? அடிப்படை பரிசோதனை, ஓகே, ஒரு டெஃபினட்டாக அடிக்கடி மாதவிடாய் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒன்று அவங்களுக்கு ரொம்ப கம்மியான ப்ளீடிங், இல்லை ரொம்ப ஜாஸ்தியான ப்ளீடிங், இல்லை பெயின். ஸோ இது வந்து பேசிக் ப்ராப்ளம்ஸ் இல்லையா? ஸோ இந்த மாதிரியான இஷ்யூஸ் இருக்கிறவங்க ஒன்ஸ் ஒரு டாக்டரை கன்சல்ட் பண்ணி, கைனகாலஜிஸ்ட் கன்சல்ட் பண்ணி அவங்களுடைய சிம்டம்ஸ்லாம் இது பகிர்ந்துக்கிட்டாங்கன்னா அது வச்சு வேறு ஏதாவது இஷ்யூஸ் அவங்களுக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா, லைக் ஃபைப்ராய்டு இல்லை பிசிஓஎஸ் இல்லை தைராய்டு இஷ்யூ, அந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்கா, ஒரு ஜென்ரல் செக்கப் மாதிரி பண்ணிவிட்டு தேவைப்பட்டால் ஒரு ஸ்கேன் கூட எடுத்து பார்த்துக்கலாம். ஸோ இந்த மினிமல் இந்த இன்வெஸ்டிகேஷன்ஸ் பண்ணாலே போதும். இதை தவிர்த்து வேறு ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்கிற பட்சத்தில் அவங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக வேறு சில பரிசோதனைகள் தேவைப்படலாம். ஓகே டாக்டர், கொஷின்ஸ் வந்து நிறைய ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கோம், லிஸ்ட்டு போய்கிட்டே இருக்குது, நிறைய இருக்குது. ஸோ வந்து அடுத்த மாதவிடாய் பிரச்சனைகள் பற்றி பேசுகிறப்ப அந்த கொஷின்ஸ்லாம் நம்ம அப்படியே பேக் டு பேக் பேசிகிட்டே இருக்கலாம். ஸோ நிகழ்ச்சியோட நிறைவு தருணத்துக்கு வந்தாச்சு. இன்றைக்கி மாதவிடாய் பிரச்சனை பற்றி நிறைய விஷயங்கள் டீட்டெயில்டாக பேசணும். ஸோ நம்ம நேயர்கள் கேட்ட கேள்விக்கும் ரொம்ப டீட்டெயில்டாக சூப்பராக பதில் சொன்னீங்க. ஸோ நம்ம நிலையத்தின் சார்பாகவும் நேயர்கள் சார்பாகவும் நன்றி டாக்டர். ரெயின்போ எஃப்எம் நேயர்களுக்கும் ஆர்ஜே ரேவதி அவர்களுக்கும் நன்றி. நன்றி மேம், நன்றி.